வணக்கம் நேயர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், திமுக தலைவர் அவர்கள் ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக ஓரணியில் தமிழ்நாடு என்கிற ஒரு இயக்கத்தை முன்னெடுத்திருக்கிறார். வழக்கமாக அரசியல் கட்சிகள் ஏதாவது ஒரு தேர்தல் வந்தால் எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்பார்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் ஓரணியில் திரள வேண்டும் என்று சொல்லிவிட்டு அதற்கான காரண காரியங்களையும் மிக சரியாக முதலமைச்சர் அவர்கள் முன்வைத்திருக்கிறார். அவர் முன்வைத்ததோடு மட்டுமல்லாமல் நேற்றைக்கு வீடு வீடாக சென்று பல்வேறு மக்களிடம் உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து கட்சியினுடைய கழக நிர்வாகிகள் அத்துணை பேரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளுக்கு நேரடியாக மக்களினுடைய இல்லங்களுக்கே சென்று இந்த ஆட்சியினுடைய சாதனைகளை எடுத்துக் கூறுவதோடு மட்டுமல்லாமல் ஒன்றிய அரசினுடைய பாரபட்சமான அணுகுமுறையை பற்றியும் சொல்கிறார்கள். இதையெல்லாம் நாம் கடக்க வேண்டும், தமிழ்நாடு எப்போதும் செழித்திட வேண்டும் என்றால் திமுகவில் இணைய விருப்பமா என்கிற ஒரு கேள்வியும் அவர்கள் வைக்கிறார்கள். மிக புதுமையான ஒரு அணுகுமுறை. இப்படியான இக்கட்டான ஒரு அரசியல் சூழலில், ஒன்றிய அரசு செய்யக்கூடிய பல்வேறு பாரபட்சமான அரசியல் சூழலில் இந்த ஓரணியில் தமிழ்நாடு எந்த அளவிற்கு அவசியம்? நிறைய கழகத்தினுடைய முக்கியமான நிர்வாகிகள் எல்லாம் அந்தந்த பகுதிகளில் இருந்து நம்மோடு பேச இருக்கிறார்கள். அந்த வகையிலே தமிழரசி ரவிக்குமார் அவர்கள் மானாமதுரையுடைய சட்டமன்ற உறுப்பினர், திமுகவை சார்ந்தவர், அவர் இணைந்திருக்கிறார். அதே போன்று கிருஷ்ணசாமி அவர்கள் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர், அவரும் இணைந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் மாண்புமிகு கோவி செழியன் அவர்கள், உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் இணைய இருக்கிறார்கள். அரங்கத்தில் நம்மோடு திமுகவை சார்ந்த ராஜா தமிழ்மாறன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அரசியல் விமர்சகர் கார்த்திகா அவர்கள், வழக்கறிஞர். அனைவரையும் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லும். இவருக்கும் வணக்கம். முதல்ல தமிழரசி மேம் உங்கள்கிட்ட ஆரம்பிக்க விரும்புகிறேன். ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு முதலமைச்சர் ஆரம்பித்த கையோட எல்லா பகுதிகளிலும் இருக்கக்கூடிய இல்லங்களுக்கும் அந்தந்த நிர்வாகிகள் செல்லணும் அப்படின்னு சொன்னார். இப்போ உங்களுடைய பயணம் எப்படி இருக்கிறது? அனைவருக்கும் வணக்கம். கேக்குதா? கேக்குது மேம், தொடர்ந்து பேசலாம் ப்ளீஸ். ஓரணியில் தமிழ்நாடு என்ற திட்டம் நம்முடைய கழகத்தின் தலைவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வைத்திருக்கிறார்கள். மக்களை நாங்கள் எங்களுடைய தொகுதி முழுமைக்கும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஓரணியில் தமிழ்நாடு என்ற அந்த திட்டத்தின் மூலம் மக்களிடம் தெரிவிக்கின்ற பொழுது மிகச்சிறந்த ஒரு வரவேற்பை நாங்கள் பார்க்க முடிகிறது. குறிப்பாக பெண்களிடம் நல்லதொரு வரவேற்பை அவர்களிடமிருந்து நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். ஓரணியில் தமிழ்நாடு என்பது இது உறுப்பினர் சேர்க்கைக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் கிடையாது. மக்களை ஒரு அணியில் திரட்ட வேண்டும், எதற்காக திரட்ட வேண்டும், ஏன் திரட்ட வேண்டும் என்பதை நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தெளிவான ஒரு விளக்க நமக்கு தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கின்ற ஒன்றிய அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் தமிழ்நாட்டிற்கும் இந்த மண்ணிற்கும் என்னெல்லாம் கெடுதல்கள் செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மக்கள் மத்தியில் கொண்டு சென்று அவர்களை ஒரு அணியில் திரட்டி நமக்கு கொள்கைக்கு எதிராக இருப்பவர்கள், நம் மண்ணுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களை நாம் ஒரு அணியில் வேண்டும் என்பதற்காக ஓரணியில் தமிழ்நாடு என்ற திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் துவங்கி இருக்கிறார்கள். இந்தி திணிப்பு, கீழடியில் தமிழர்களுடைய தொன்மை மறைப்பு, தமிழ்நாட்டுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய நிதி மறுப்பு, நீட் என்னும் பலிபீடம் கொண்டு மாணவர்களை அந்த நீட் தேர்வில் உயிர் பறிக்கின்ற ஒரு நிகழ்வு, டீலிமிட்டேஷன் என்று சொல்லி நம்மளுடைய நாடாளுமன்ற தொகுதியினுடைய அரசியல் வலிமையை குறைக்கின்ற அந்த செயல், தமிழர்கள் தொடர்ந்து சீண்டி பார்க்கின்ற இப்படி பல்வேறு திட்டங்களை இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. இவற்றை எல்லாம் எதிர்ப்பதற்கு நாம் தமிழ்நாடு ஓரணியில் நின்று ஒன்றிய அரசாங்கத்தை, பாசிசத்தை வேரோடு இந்த மண்ணிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக ஓரணியில் தமிழ்நாடு என்ற திட்டத்தை துவங்கி 2 நாட்களாக மக்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். போகின்ற இடங்களெல்லாம் மக்களிடம் ஆகச்சிறந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது. குறிப்பாக நாங்கள் பெண்களை சந்தித்து பேசுகின்ற நேரத்தில் அவர்கள் சொல்கின்ற வார்த்தை, தமிழ்நாட்டு அரசினுடைய திட்டங்களில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு கிடைத்திருக்கிறதா என்று நாங்கள் கேள்வி கேட்கின்ற நேரத்தில் அவர்கள் சொல்கின்ற முதல் வார்த்தை, நாம் மகளிர் உரிமை தொகை கிடைத்திருக்கிறது என்று பெருமையோடு சொல்கிறார்கள். இரண்டாவது, விடியல் பயண திட்டத்தில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். முதியவர்கள் என்று சொன்னால் முதியோர் உதவி தொகையை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். முதியவர்கள் என்று சொன்னால் மருந்து மாத்திரைகள் எங்கள் இல்லங்களிலே கிடைக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆக இப்படி ஒவ்வொரு திட்டமும் மக்களை சார்ந்த திட்டம். ஆம் என்று சொல்லக்கூடிய அத்தனை திட்டங்களையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு இல்லத்திலும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள்.
நிச்சயமா மேடம். அதாவது நீங்க திண்ணை பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் சொன்னாங்க. நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த வீட்டினுடைய பின்னணியே உணர்த்துகிறது. மிக எளிய பின்னணியில இருக்கக்கூடிய ஆமா ஒரு வீட்டில் இருக்கிறீங்க. சுற்றிலும் குழந்தைகள் ஆமா இருக்கிறாங்க. இப்போ அவங்க எல்லாமே காலை உணவு ஆமா திட்டத்தின் மூலமாக ஒரு பயனாளியாகத்தான் இருப்பாங்க. நீங்க அவங்களோட யாரோட உரையாட ஆமா முடியுமா? அவங்க நீங்களே கூட கேள்வி நீ நீங்க நீங்களே கேளுங்க. எஸ். பாப்பா இங்க வா. உன் பேர் என்ன? ரித்திகா. என்ன பேரு? ரித்திகா. ரித்திகா. அந்த பொண்ணுடைய பேரு ரித்திகா. என்ன ரித்திகா படிக்கிறா? என்ன படிக்கிறீங்க ரித்திகா? என்ன 5th standard. 5ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. ஓகேம்மா. நீங்க எந்த பள்ளியில படிக்கிறீங்க ரித்திகா? அரசாங்க பள்ளியில. ஓகேம்மா. காலை உணவு திட்டம் அரசாங்க பள்ளியில். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மேடம். காலை உணவு திட்டம் நீங்க பயன்படுறீங்களா? காலை உணவு திட்டம் உங்களுக்கு காலையில உணவு கொடுக்குறாங்களா? Yes. எஸ் சத்தமா சொல்லு. Yes. ஓகே சார் எஸ் தான் குடுக்குறாங்களா? ஓகேம்மா. என்னென்ன உணவு கொடுக்குறாங்கம்மா காலையில? என்னென்ன சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க காலை டிஃபனு? சேமியா, ஆ வெண்பொங்கல், ஓகே ரவை உப்புமா. சரி. நல்லா இருக்கா ரித்திகா? டேஸ்டா இருக்கா சாப்பாடெல்லாம்? நான் கொடுக்குற காலை டிஃபன்ல ரொம்ப டேஸ்டா இருக்காமா? டேஸ்டா இருக்கு. ஓகே. இந்த டேஸ்டா இருக்கு. ஓகேம்மா. இந்த திட்டத்தை யாரு கொடுத்தாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? முதலமைச்சர். முதலமைச்சருடைய பேர் சொல்ல முடியுமா? தெரியுமா? ஸ்டாலின். ஓகேம்மா. சின்ன வயசுல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் முதலமைச்சருடைய பேரை எப்பொழுது எழுந்தா சொல்ல முடியும் அப்படிங்கிறதான். குட்டி குழந்தை கூட அந்த அளவிற்கு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய தொண்டின் மூலமாக எல்லா மக்கள் மனதிலும் இடம் பிடித்திருக்கிறார் அப்படிங்கிறத கண் கூட பார்க்க முடியுது. தமிழரசி எனக்கு இன்னொரு கேள்வி. நம்ம எதிர்க்கட்சியா இருந்தபோது ஒரு ஓட்டு ஒரு கேட்டு பெண் இருக்கிறா. சொல்லுங்க சொல்லுங்க. கல்லூரி படிக்கின்ற ஒரு பெண் இருக்கிறா. நீங்க அவட்ட கூட பேசுங்களேன். கண்டிப்பா அந்த கண்டிப்பா பெண்ணே சொல்லுவா. கண்டிப்பா கண்டிப்பா. உன் பேர் என்ன? சௌமியா. அவ பேரு சௌமியா. சத்தமா சொல்லு. ஓகே. சௌமியா நீங்க என்னமா படிக்கிறீங்க? BA History third year. ஓகேம்மா. எந்த கல்லூரியில படிக்கிறீங்க? ராஜதுரை சிங்கம் கல்லூரி. ஓகேம்மா. இப்போ வந்து எம்எல்ஏ வந்திருக்கிறாங்க ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்புக்காக. அதை பத்தி சொன்னாங்களா? உங்களுக்கு அதை பத்தி தெரியுமா? என்ன உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? மாசந்தோறும் 1000 ரூபாய் காசு வாங்குறேன் சார். ஓ, புதுமை பெண் திட்டம் மூலமா சொல்றீங்களா? ஆமாங்க. ரொம்ப மகிழ்ச்சிமா. அந்த 1000 ரூபாய் எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவிகரமா இருக்கு? காலேஜுக்கு தேவைப்பட்ட எல்லா பொருளும் வாங்க யூஸ் பண்ணிக்கிறேன் சார். ஒருவேளைமா என்னோட கேள்வி ஒரு கற்பனையான கேள்வியா கூட இருக்கலாம். அதாவது ஒருவேளை இந்த 1000 ரூபாய் கிடைக்கல அப்படின்னா எவ்வளவு சிரமங்களை சந்திச்சிருப்பீங்கம்மா? ஆமா சார், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். முதலமைச்சருடைய நோக்கம் எல்லாருக்கும் கல்வி கிடைக்கணும், பள்ளிக்கூடத்தோட அந்த கல்வி நின்றுவிடக் கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. உங்களோட படிக்கிற மற்ற சக மாணவிகளும் அதை முன்வைத்து அடுத்த கல்லூரிக்கு வரக்கூடிய காட்சிகள் உங்களால பார்க்க முடியுதா? இந்த 1000 ரூபாய் கிடைக்குது, உனக்கு எதுவுமே செலவு இல்லமா, நீ காலேஜுக்கு போ அப்படின்னு பேரண்ட்ஸ் எல்லாம் சொன்னதா சொல்றாங்களா? சொல்றாங்க சார். ஓகே ஓகேமா. ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி. இவங்க நம்ம விடியல் பயண திட்டத்துல திருப்போணத்துல இருக்கக்கூடிய பூவந்திங்கிற ஏரியால இருந்து விடியல் பயண திட்டத்துல பஸ்ல போய் கல்லூரி போய் படிக்கிறாங்க. ஓகே. அப்ப அவங்க காலை மாலை சென்று வர்றது விடியல் பயண திட்டத்துல போய் வராங்க. சரிங்க. புதுமை பெண் திட்டத்தின் கீழாக மாதம் 1000 ரூபாய் வாங்குறாங்க. அவங்க அம்மா மகளிர் உரிமை தொகை வாங்குறாங்க. அப்ப ஒரு குடும்பத்துக்கு விடியல் பயண திட்டம் கிடைக்குது, மகளிர் உரிமை தொகை கிடைக்கிறது, பெண் கல்வி ஊக்க திட்டம் கிடைக்கிறது என்று சொன்னால் இந்த குடும்பத்தினுடைய பொருளாதாரமும் கல்வியும் சமமாக வளர்ச்சி அடைகிறது. குடும்பத்தினுடைய கல்வியும் பொருளாதாரம் வளர்கின்ற பொழுது நிச்சயமாக அதனுடைய சமூகம் என்பது, அவருடைய வளர்ச்சி என்பது, குடும்பத்தின் வளர்ச்சி என்பது ஆகச்சிறந்த வளர்ச்சியை நாம் பார்க்கலாம். கண்டிப்பா மேடம். ரொம்ப இதெல்லாம் ஆமா, அது ரொம்ப 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 உணர்வுபூர்வமான ஒரு விஷயமாவும் இருக்கிறது. நீங்க அமர்ந்திருக்கக்கூடிய இடம், நம்ம உரையாடக்கூடிய அந்த மக்கள் எவ்வளவு எளிய பின்னணியில் இருக்கிறவங்களும் முதலமைச்சருடைய திட்டங்கள் மூலமாக எவ்வளவு பயன்பெறுறாங்க அப்படிங்கிறது நீங்களும் ரொம்ப எளிமையா அழகாக விளக்குனீங்க. தொடர்ந்து உங்களுடைய ஓரணியில் தமிழ்நாடு அந்த முன்னெடுப்பை நீங்க செய்யலாம். நிகழ்ச்சியில் பங்கு கொண்டதுக்கு நன்றி தமிழரசி மேம். நன்றி 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 நன்றி. ராஜா தமிழ்மரன் அவங்கள்ட்ட தான் கேட்க விரும்புகிறேன். ஓரணியில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய அந்த நோக்கம் அப்படிங்கிறது நிறைவேறினதா நினைக்கிறீங்களா? உறுதியா இந்த ஒரு 2 திட்டங்களை சகோதரி சொன்னாங்க. அந்த குழந்தைகளும் ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஒரு சின்ன பட்டியலை நான் வாசிச்சிடுறேன். கண்டிப்பாக. முத்தான திட்டங்கள் நடத்தோம்னா மகளிர் உரிமை தொகை, மகளிருடைய இந்த விடியல் பயணத்திற்கான இருக்கக்கூடிய கட்டணமில்லா பேருந்து திட்டம், புதுமை பெண் திட்டம், தோழி,
பெண்களில் 40% மேல் இன்றைக்கி வேலைக்கு போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுது இந்திய அரங்கத்தில். மற்ற மாநிலங்களை விட இங்கே இருக்கக்கூடிய மகளிருக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு செய்தி. நான் முதல்வன் திட்டத்தில் ஒரு 50 பேர் இன்றைக்கி வந்து ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய யூபிஎஸ்சியை கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வரலாற்று பதிவு. காலை சிற்றுண்டி திட்டம் மூலிமா எவ்வளவோ குழந்தைகள் இன்றைக்கி வந்து பயன்பெற்றுக்கிட்டு இருக்காங்க. 5ஆம் வகுப்பு வரை அவர்களுக்கு உணவு வழங்கப்படுகிறது. எய்டட் ஸ்கூலுக்கும் சேர்த்து வழங்கப்படுது. இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த குழந்தைகள் தான் அப்படின்னு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் இல்லம் தேடி கல்வி, இப்படிப்பட்ட இது நான் சொன்னது ஒரு சாம்பிளுக்கு ஒரு 5-6 திட்டங்களை மட்டும் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு நாளும் தான் பார்த்து பார்த்து எளிய மக்களுக்கு, சாமானியர்களுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத ரொம்ப நுண்மையாக ஆழமாக யோசித்து அந்த திட்டங்களை வடிவமைச்சு செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்கங்கிறது தான் இப்போ தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய சிறப்பாக அமையுது. இந்த திட்டங்கள் எல்லாம் தான் இன்றைக்கி வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள் பின்பற்ற தொடங்கி இருக்கின்றன. எந்த திட்டங்களை எல்லாம் பாரதிய ஜனதா கிண்டல் அடிச்சதோ, இலவசம்னு சொல்லி நீங்க கெடுக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னதோ, அத்தனை திட்டங்களையுமே இன்னைக்கு வந்து எடுத்து பயன்படுத்துகின்ற தன்னுடைய மக்களுக்கு சரியான திட்டங்களை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத பெரிய உதாரணமா சொல்லலாம். ஏன்னா எதிரி நாம செய்யறத செய்யறான் பாத்தீங்களா, அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றியாவே நான் வந்து பாக்குறேன். அது மட்டும் இல்ல, தொழில் வளர்ச்சியில் இன்னைக்கு வந்து ஜிடிபியில் 9.69%, irrespective ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் எதுவும் பெருசாக நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் தமிழ்நாடு அரசுக்கு ஒன்றிய அரசினுடைய நிதி ஒதுக்கீடுல நீங்கள் பெரிய திட்டங்கள் எதுவும் அறிவிக்காத நிலையில் கடந்த 4 ஆண்டுகளில் தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்றிருக்கிறாருங்கிறது ஒரு மிகப்பெரிய வரலாற்று பதிவு. மற்ற எந்த மாநிலம், மகாராஷ்டிரா கூட நம்மை விட பின்தங்கி இருக்கிறது அப்படிங்கிறத நோட் பண்ணணும். அங்கு தொடர்ந்து பாரதிய ஜனதா கூட்டணி ஆண்டு கொண்டு இருந்தாலுமே கூட இன்னைக்கு தமிழ்நாடு முன்னிலை வகிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறாருங்கிறத வச்சுக்கிறோம். கல்வியில் சிறந்து விளங்குகிறது தமிழ்நாடு. அரசு பள்ளிகள் என்பது பெருமையின் அடையாளமாக மாறி இருப்பதற்கான சூழலை அனைத்தையும் என்று நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இப்படி நம்ம வந்து பட்டியலிட்டுக்கிட்டே போலான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இது வந்து ஒரு புறம் வளர்ச்சிகளினுடைய பட்டியலும் அரசினுடைய திட்டங்களையும் ஒரு பக்கம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கின்ற பணியை இந்த ஓரணிகள் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருந்தாலுமே கூட முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது நமக்கான பாதகம் என்ன, ஏன் நாம தமிழர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் நம்ம இருக்கோம். அதற்கு தான் நம்முடைய தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, மண் மொழி மானம் காத்திர ஓரணியில் திறந்திட அழைத்திருக்கிறார். அந்த மண் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லி காட்ட விரும்புகிறேன். மயிலாடும்பாறை, அதுதான் இரும்பின் தொன்மை நிரூபித்த ஒரு இடம். 2500 ஆண்டுகள் கிமு கிறிஸ்துவுக்கு முன்னால் சொல்லப்படுகின்ற நிலையில இரும்பு எடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இருக்கக்கூடிய தமிழன் இரும்பினுடைய தன்மை தெரிந்திருக்கிறான் என்றால் அறிவியலில் எந்த விதமான வளர்ச்சி அவன் பெற்றிருக்க வேண்டும். மெட்டலர்ஜி நாலேஜ் அவங்க கையில இருந்திருக்கு. கீழடி கிமு 400 தோராயமான மதிப்பீடு. இது எல்லாமே வந்து நாம சொல்லல சார், புளோரிடா மாகாணத்தில் இருக்கக்கூடிய மிக உயரிய கார்பன் டேட்டிங் ப்ராசஸ் அனாலிசிஸை வச்சு கொடுத்திருக்கக்கூடிய உலக அரங்கத்தில் ஏற்கக்கூடிய ஒரு பதிவு. இதை நீங்க மறுக்கவே முடியாது. இது கதை விடல, இது அத்தனை ஆதாரங்கள் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. கீழடியில் இருக்கக்கூடிய நம்ம எடுத்திருக்கக்கூடிய பட்டியல் பார்த்தோம்னு சொன்னா அன்னைக்கே நமக்கு பஞ்சு நூலாடைகள் உடுத்தி இருக்கிறோம். வெப் வாஃப்ட்னு சொல்லுவாங்க. குறுக்கு கட்டை நெட்டு கட்டை, அதை வந்து கைத்தறி செய்யறவங்களுக்கு வந்து தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கே அது இருந்திருக்கு. நீங்க தங்கத்திலான அணிகலன்களை நம்ம வந்து வச்சிருந்திருக்கோம். அப்ப தங்கம் உருக்கி இருக்கிறார்கள் அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து நம்முடைய மெட்டலர்ஜி இருந்திருக்கு. சீவேஜ் சிஸ்டம் அந்த அளவுக்கு வந்து அட்வான்ஸ்டா இருந்திருக்கு. சுத்திகரிப்பு, அது மட்டுமல்ல விளையாட்டுக்கு நம்ம எதை பயன்படுத்தி இருக்கோம்னு சொன்னா தந்தத்திலான விளையாட்டு உபகரணங்களை பயன்படுத்தியிருக்கிறோம். அப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆதார பதிவுகள், எல்லாம் கார்பன் டேட்டிங் ப்ராசஸ்ல ஆதாரத்தோடு அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் ஒரு பெரிய ரிப்போர்ட்டை வந்து கொடுத்தாங்க. அந்த ரிப்போர்ட்டை நீங்க வந்து திரும்ப மறுசீராய்வு செய்யுங்கள், நாங்கள் அங்கீகரிக்க மறுக்கிறோம்னு சொல்றாங்கன்னா இதை விட அந்த மண்ணின் அடையாளத்துக்கு ஒரு கேடு விளைவிக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை துரத்துவதை விட்டால் வேற என்ன வழி இருக்கிறது? நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி மண் மொழி மானம் காக்க அப்படிங்கிறதுக்கு மண்ணுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டீங்க. மொழியையும் அந்த மானம் அப்படிங்கிற விஷயங்களையும் முதலமைச்சர் என்ன கன்வே பண்ண விரும்புறாங்கன்ற விஷயங்களை பத்தி பேசலாம். தற்போது நம்முடைய அமர்விலே மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். ஓரணியில் தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய ஒரு இயக்கம் எப்படி இருக்கு சார் உங்களுடைய பயணம்லாம்? ஓரணியில் தமிழ்நாடு என்ற ஒரு குடையின் கீழ் தமிழ் சமுதாயம் தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றிணைய வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில்
திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் எடுத்திருக்கிற அந்த முன்னெடுப்பு ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் தமிழ் மக்களும் வரவேற்று கொண்டாடுகிறார். காரணம், ஒரு அரசியல் இயக்கத்தை சார்ந்த தலைவர் தான் உண்டு, தன் கட்சி உண்டு, தன் அரசியல் உண்டு என்று கருதாமல் ஒரு நாட்டினுடைய மண், மொழி, மானம் காத்திட ஒன்றிணைவோம் என்று சொல்லுகிற அந்த வாசகம் ஒரு உணர்வு படைத்த எல்லா மனிதர்களையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் இன்றைக்கு அனைத்து தரப்பு மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கொண்டாடுகிறார்கள். நான் இன்றைக்கு தஞ்சை மாவட்டத்தில் மத்திய மாவட்டம் என்று சொல்லப்படுகிற கழக மாவட்டம், அதில் தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதி, திருவையாறு சட்டமன்ற தொகுதி, ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி ஆகிய 3 தொகுதிகளில் சுமார் 10 இடங்களுக்கு மேலாக பல்வேறு இடங்களில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற திட்டத்தின் கீழ் பரப்புரை பிரச்சாரம் மற்றும் உறுப்பினர் சேர்க்கை, அதற்கான விளக்க குறிப்புகளை தந்து திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் களப்பணியாற்றுகிற அந்த பணிகளில் நானும் எங்களுடைய மாவட்ட செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர், மேயர், கழகத்தினுடைய துணை மேயர், முன்னணி நிர்வாகிகள் எல்லாம் கலந்து கொண்டோம். ஆக பொதுவாக இயக்கத்தின் சார்பில் நாங்கள் செல்லுகிற பொழுது ஒரு சில இயக்க முன்னோடிகள் வரவேற்பார்கள், கொண்டாடுவார்கள். ஆனால் இன்றைக்கு முதலமைச்சருடைய கட்டளை ஏற்று நாங்கள் கிராமங்கள் தோறும் வீடுகள் தோறும் போகிற பொழுது ஊர் மக்களே ஒன்று நின்று கொண்டாடி வரவேற்று எங்களை உற்சாகப்படுத்துவது என்பது 100க்கு 1000 மடங்கு சரியான ஒரு செயலை முதலமைச்சர் முடிவெடுத்திருக்கிறார் என்று உணர முடிகிறது. அதற்கு காரணம், வெயிலின் அருமை நிழலில் தெரியும் என்று சொல்லுவதை போல கடந்த கால 10 ஆண்டுகளில் அஇஅதிமுக ஆண்ட பொழுது ஒன்றிய அரசு செய்த இடர்பாடுகளுக்கு எந்த அளவிற்கு அடிமை எடப்பாடியாக, அடிமை ஆட்சியாக தமிழக அரசு இருந்தது. இன்றைக்கு தமிழகத்தினுடைய உரிமையை மீட்டெடுப்பதில், தமிழருடைய மண் மானத்தை காப்பதில் ஒரு முதலமைச்சர் எந்த அளவிற்கு தன்மானமிக்க முதலமைச்சராக எழுந்திருக்கிறார். பெரியாருடைய வாரிசாய், அண்ணாவினுடைய தம்பிமார்களாய், நம்முடைய தமிழகத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் கலைஞருடைய இரத்த வாரிசாக விளங்குகிற முதலமைச்சர் மாநில உரிமையை மீட்டெடுப்பதில் மிகவும் மிகவும் அக்கறை காட்டி இன்றைக்கு முன்னெடுக்கிறார். 17 மாநிலம் ஆளுவது பாஜக, ஒன்றியத்தை ஆளுவது பாஜக. ஆக ஒன்றிய அரசும் 17 மாநில முதலமைச்சர்களும் எடுக்கக்கூடிய இந்தியாவை பால்படுத்துகிற காரியங்கள், அது மொழியாக இருக்கலாம், இனமாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், அல்லது மத சார்புடைய செயலாக இருக்கலாம், எது எப்படியாக இருந்தாலும் ஒன்றியத்தில் பாஜக எடுக்கிற பின்னடைவு காரியம் அல்லது பிற்போக்கான காரியம் அல்லது இந்திய மக்களுக்கு முன்னேற்றத்துக்கு தடை விதிக்கிற எந்த காரியத்தை அவர்கள் முன்னெடுத்தாலும் முதலில் எதிர்க்கிற ஒரு தலைமகன் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்பது 140 கோடி பேர் வாழுகிற இந்தியாவில் இருக்கிற அனைவரும் அறிந்த செய்தி. உதாரணத்திற்கு, காஷ்மீரில் சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்பட்ட பொழுது ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அவர்கள் இல்லத்துக்குள்ளேயே கைது செய்யப்பட்ட நிலை இஸ்லாம் தலைவர்களுக்கு. நாடே அமைதி காத்த நேரம் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர், நம்முடைய கழக தலைவர் தான் இது ஜனநாயகம் அல்ல, சர்வாதிகாரம், காஷ்மீர் முக்கிய தலைவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தார். ஆக ஏதோ ஒரு மாநிலம் காஷ்மீரில் அங்கு இருக்கிற இஸ்லாம் மக்களுக்கு ஒரு ஆபத்து, அந்த தலைவர்கள் சிறை வைக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் தனக்கு என்ன திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்று கருதவில்லை. அவருடைய மனிதாபிமானம், மனித மாண்பு காக்கப்பட வேண்டும், ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும். ஆனால் அம்பேத்கர் எழுதி தந்த இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் மிக அக்கறையாக இருக்கிற காரணத்தால் தான் ஒன்றிய அரசு எடுக்கிற அனைத்து கெட்ட காரியங்களுக்கும் கெடுதலுக்கும் முதல் எதிர்ப்பு தெரிவித்து அவைகளை காக்க முற்படுகிறார். இது ஏதோ சொல்லளவில் பேச்சளவில் அல்ல, இருமொழி கொள்கை தான் வேண்டும் என்று அண்ணா முடிவெடுத்தார். சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினோம், பல மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறது. நாங்கள் சொல்வது தமிழ் மொழியை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, மாநில மொழிகளை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அந்தந்த மொழியில் இருப்பவர்களுக்கு உண்டு. வட இந்திய மொழியை திணிப்பது எந்த வகையில் நியாயம்? எனவே அமித்ஷா போன்றவர்கள் ஆங்கிலத்தை வெறுக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஆங்கிலத்தின் மீது இருக்கிற வெறுப்பு அல்ல, இந்தியை திணிக்க வேண்டும் என்ற ஆசை. அதுதான் திராவிட முன்னேற்றம் சுட்டி காட்டுகிறது. இதை மக்கள் மத்தியில் உணர்ந்த காரணத்தால், அறிந்த காரணத்தால், பொருளாதாரத்தில் நிதி நெருக்கடி உருவாக்குகிறார் மத்திய அரசு என்பதை புரிந்த காரணத்தால், பள்ளி கல்வித்துறைக்கு தேவையான பணத்தை தரவில்லை ஒன்றிய அரசு என்பதை புரிந்த காரணத்தால், 100 நாள் வேலை திட்டத்தில் தர வேண்டிய பணத்தை தர மறுக்கிறார்கள் டெல்லி அரசு என்பதை புரிந்த காரணத்தால், இவைகளெல்லாம் எதிர்க்கிற தலைவராக திமுகவின் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் செயல்படுகிறார், துணிந்து நிற்கிறார், தீர்மானம் நிறைவேற்றுகிறார், நேருக்கு நேராக கேட்கிறார் என்ற நம்பிக்கை திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மீது வந்துவிட்ட காரணத்தால் தான் நாங்கள் செல்லுகிற இடங்களில்
எங்களுக்கு பொன்னாடை அணிவித்து இயக்கக்கூடிய கையில் பிடித்து வெடிகள் வெடித்து வாருங்கள் என்று எங்களை வரவேற்பதாக என்றால் எங்களை வரவேற்பதற்கு மூல காரணம் கழகத்தின் தலைவர் தமிழகத்தின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி தான். எனவே ஓரணியில் தமிழ்நாடு என்பது ஏதோ அரசியல் கட்சியில் உறுப்பினர் சேர்க்க வேண்டும் என்பது மட்டுமல்ல. அரசியல் கட்சியில் உறுப்பினர் சேர்க்க வேண்டும் என்றால் அதுக்கு தனியாக முகாம் நடத்தலாம். ஆனால் மாறுபட்ட கருத்துடையவர்களாக இருந்தாலும், மாறுபட்ட கட்சியாக இருந்தாலும், மாறுபட்ட சமூகமாக இருந்தாலும் மொழியை காக்க, இனத்தை காக்க, பண்பாட்டை காக்க, மானத்தை காக்க ஒரு குடையின் கீழ் வர வேண்டும் என்ற ஒற்றுமை உணர்வோடு பொதுமக்களை எங்களை வரவேற்பது பாராட்டுக்குரியது. 10 குடும்பங்களை நாங்கள் சந்தித்து அதற்கான பரப்புரையை செய்கிற பொழுது சராசரியாக 6 குடும்பங்கள் முதல் அல்லது 5 குடும்பங்கள் வரை தன்னை முழு ஈடுபாட்டோடு இயக்கத்தில் இணைத்துக் கொள்கிறோம் என்று அவர்கள் செல்போனை தந்து அதை எங்கள் அமைப்பில் இருக்கக்கூடிய BDA பிளாக் டிஜிட்டல் ஏஜென்ட் மூலம் பதிவு செய்யப்பட்டு இன்னைக்கு உறுப்பினர் சேர்க்கையும் சேர்ந்து நடக்கிறது என்று சொன்னால் கழகத்தையும் பலப்படுத்துகிறோம், தமிழகத்தினுடைய மான மரியாதையை காப்பாற்றுகிற பொறுப்பில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பில் நாங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் சென்ற ஊர் திருவையாறு தொகுதியில் ராமநாதபுரம் ஊராட்சியில் பர்மா காலனி என்ற பகுதிக்கு சென்றோம். ஒட்டுமொத்த மக்கள் மேலதாளங்கள் மூலம் எங்களை வரவேற்றார்கள், வெடிவெடித்து கொண்டாடுகிறார்கள். காரணம், இந்த காரியத்தை தான் நாங்கள் காத்திருந்தோம், ஒன்றுபட்டு நிற்கிறோம் என்று. அதேபோல் தஞ்சை தொகுதியில் கரந்தை பகுதிக்கு சென்றோம். வீடுகள் தோறும் ஆரத்தி எடுக்கிறார்கள், ஆரத்தி எடுத்து எங்கள் பொட்டு வைத்து கொண்டாடுகிறார்கள். காரணம், முதலமைச்சர் இந்த பணியை செய்திருக்கிறார், அதை செய்வதற்கு வருகிறார் என்ற பாராட்டு மழை பொழிகிறது. அதேபோல் ஒரத்தநாடு தொகுதியில் இன்றைக்கு 2 இடங்களில் சென்றோம். விழார் போன்ற பகுதிகளுக்கு வீடுகள் தோறும் வரவேற்கிறார்கள். எங்களுக்கு ஆடைகளை அணிவித்து, சால்வை அணிவித்து வரவேற்கிறார்கள், தன்னை இணைத்துக் கொள்வதற்கு, ஓரணியில் தமிழ்நாடு என்பதில் தன்னை இணைத்துக் கொள்வதற்கு. எனவே அந்த ஸ்டிக்கரை ஒட்டும் பொழுது வரவேற்கிறார்கள், அடையாள அட்டை கொடுக்கும் பொழுது பெற்றுக் கொள்கிறார்கள். ஆக ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தான் காரணம், அவரால் தான் முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிற காலத்தால் இன்றைக்கு புது எழுச்சியோடு எங்கள் பயணத்தை தொடங்கி இருக்கிறோம். 2-3 தினங்கள் தான் ஆகிறது. போக 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 45வது நாள் எட்டுகிற நேரத்தில் தமிழ்நாடே கொண்டாடி முதலமைச்சருக்கு விழா எடுக்கிற காலம் வரும். ஓகே சார், நிச்சயமா. இப்போ எனக்கு என்ன கேள்வி கேட்கறனே தெரியல, எல்லா ஆஸ்பெக்ட்லையும் சொல்லிட்டீங்க, ரொம்ப அழகாகவும் வந்து கோர்வையாக சொன்னீங்க. இதில் என்னென்னா, இப்போ நீங்கள் சொல்கிறதுனுடைய அடிப்படையில் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஓரணியில் தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னெடுப்பு எடுத்தாலும் கூட தமிழ்நாடு ஏற்கனவே முதலமைச்சர் முன்பாக ஓரணியில் தான் இருக்கிறதோ என்கிற அந்த கேள்வி நமக்குள்ள சேர்ந்தே வருகிறது. இன்னும் 1-2 கேள்விகள் இருக்குது, நான் மற்றவங்கள்ட்ட பேசிட்டு வந்துடுறேன், அமைச்சர் அவங்கள்ட்ட சொல்கிறேன். கார்த்திகா, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திமுகவோட இந்த முன்னெடுப்பு? சார், இந்த ஓரணியில் இதை வந்து நான் இப்போ ஓரணியில் தமிழ்நாடு இந்த முழக்கத்தை வந்து நான் வந்து கொஞ்சம் சட்ட ரீதியாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம வந்து இந்த சாதி மதம் கடந்து ஓரணியில அந்த ஓரணியில நின்று போராடுவோம், எதிர்ப்போம். அதாவது சிலதை நம்ம எடுத்துட்டோம்னா, இப்போ கலாச்சாரமாக இருக்கட்டும், நம்மளோட பண்பாடாக இருக்கட்டும், அரசியல் ரீதியா இருக்கட்டும், பொருளாதார ரீதியா இருக்கட்டும், இது மாதிரி வஞ்சிக்கப்படக்கூடிய ஒரு தருணத்துல நம்ம ஓரணியில நின்று எதிர்ப்போம் அப்படின்னு செயல்படக்கூடிய ஒரு முழக்கம் தான் இது வந்து நான் வந்து பார்க்குறேன். இதில் வந்து குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டம், அரசியலமைப்பு சட்டத்தில் அதில் பிரியாம்பிளில் சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தை என்னன்னா சோஷியலிஸ்ட் செக்யூலர் அப்படின்ற ஒரு வார்த்தை, அதுலேயும் ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அது சம உடைமை, மத சார்பற்ற சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையுமே நம்ம முதல்வர் வந்து போற போக்குல இதை வந்து எடுத்துட்டு போன முழக்கம் கிடையாது. இது அறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும், பெரியாராக இருக்கட்டும், அம்பேத்கராக இருக்கட்டும், தலைவர் கலைஞர் அவர்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாமே வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் என்ற ஒரு பயணத்தில் தான் போனாங்க. அந்த பயணத்தில் தான் நம் முதல்வர் போயிருக்காங்க. அந்த ஒரு எடுத்துக்காட்டான ஒரு முழக்கம் தான் இந்த இது ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற முழக்கம். இதுலயும் குறிப்பா நம்ம பார்த்தோம்னா, இப்ப சாதி மதத்தை பிளவுபடுத்தி பிஜேபி வந்து ஒன்றிய அரசு வந்து ஒரு சில காரியங்களை வந்து செய்து கொண்டு வருகிறது என்று தமிழ்நாட்டில் வந்து தெரியுது. அதுல குறிப்பா உதாரணமா நம்ம சொல்லணும்னா திருப்பரங்குன்றம் பிரச்சனை எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து எப்போவோ கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு வந்து இது வந்து சிக்கந்தர் மலையா இல்ல முருகன் கந்தர் மலையா அப்படின்னு நீங்க எதுக்கு கொஸ்டின், இப்ப ஏன் மத கலவரத்தை கொண்டு வரணுமா? இது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி இந்தியா என்பது ஒரு மத சார்பற்ற நாடு, எந்த ஒரு மதத்தையும்
மதத்தையும் எல்லாருமே சகோதரர்களா இருங்க, அதுக்கு தான் சொல்ல உடன்பிறப்பே வா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த மாதிரி ஒரு இதுலதான் வந்து இந்த ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற முழக்கம். இதுல வந்து எல்லாரையும் ஒரே குடிமக்களா பார்க்கணும், தனிப்பட்ட முறையில சாதியோ மத ரீதியாவோ பார்ப்பது கிடையாது. இது வந்து ஒரு மத சார்பற்ற நாடு, அதுலயும் ஜனநாயக நாடு. ஜனநாயகத்திற்கு என்றுமே மரணம் என்று ஒன்று ஏற்படக்கூடாது, அதற்காக நம்ம ஓரணியில நின்று போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து எல்லாரும் சொல்ற விஷயங்களை வச்சு பார்க்கும்போது ஒரு வகையில் இது ஓட்டு கேட்கிற பயணம் மட்டுமே அல்ல, மக்களை வந்து எஜுகேட் பண்ற விதமாகவும் இருக்கு, அரசியல் புரிதலோட. அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா இப்ப ஒரு சில நான் சொல்ல விரும்புறேன். இப்ப இலங்கை, பர்மா, ஆப்கானிஸ்தான்லாம் எடுத்துக்கோங்க. அதுல வந்து இப்ப மதத்தை மட்டுமே ஒரு மதத்தை மட்டுமே நீங்க வந்து இது கொண்டுட்டு போய் அந்த மாதிரி இப்ப அழியக்கூடிய நிலைமையில அந்த இதெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு வழியில வந்து தமிழ்நாடு என்றைக்குமே போயிடக்கூடாது. தமிழ்நாட்டின் மீது எப்பொழுதுமே ஒரு அக்கறை கொண்ட தனி பாசம் கொண்ட நமது முதல்வர் வந்துட்டு மக்கள் வந்து விழிப்பாக இருக்கணும், நம்மளோட பண்பாடும் கலாச்சாரமும் எந்த விதத்திலையும் அழியக்கூடாது. உத்தரப்பிரதேசத்துல வந்து பாபர் மசூதி இடிக்கப்பட்டது, அது வந்து தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றம் வாயிலாக ஒரு மத கலவரத்தை பேஸ் பண்ணி உருவாயிடக்கூடாது. அப்படின்றப்ப மக்கள் வந்து விழிப்பா இருக்கணும், நமக்கு எதெல்லாம் மறுக்கப்படுது அப்படின்றத மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அப்படின்றது இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து பாதுகாக்கப்படணும். இங்க வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து வணங்குவது போல் வேடம் சொல்லுவது நமது முதல்வர் கிடையாது, மாற்றாக அதை செயல்படுத்தி காட்டக்கூடிய ஒரு வகையில தான் இந்த ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு இயக்கம் முழக்கம். கண்டிப்பா இப்போ அமைச்சர் அவர்கள் பேசும்போது நமக்கு என்ன புரிகிறது அப்படின்னா, மக்கள் வந்து ரொம்ப தெளிவா தான் இருக்கிறாங்க, இந்த விஷயங்களை எல்லாம் புரிந்து வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய இடத்துக்கு வர வேண்டியது இருக்கு. தற்போது நம்முடைய அமர்விலே திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். ஓரணியில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து கழகத்தினர் எல்லாருமே தமிழ்நாட்டினுடைய அத்தனை பகுதிகளுக்கும் சென்றிருக்கிறாங்க. இப்போ உங்களுடைய அந்த ஓரணியில் தமிழ்நாடு பயணம் எந்த இடத்துல இருக்கீங்க, எப்படி போயிட்டு இருக்கு சார்? தற்போது நான் திருமிழிசை பேரூராட்சியில ஒரு கிறிஸ்தவருடைய சர்ச்சில் இருக்கேன். அந்த சர்ச்சில் இருக்கிறவர்களை நான் உறுப்பினராக சேர்த்து கொண்டிருக்கிறேன். கேக்குதுங்களா? கேக்குது சார், நீங்க தொடர்ந்து பேசலாம், கேக்குது, தெளிவா இருக்கு. அந்த உறுப்பினராக நான் சேர்த்து, ஏற்கனவே அவர் இதுவரைக்கும் எந்த கட்சியிலும் உறுப்பினராக இல்லாதவர்கள். அவர்கள் நம்முடைய தலைவர் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடுகளை கண்டு வியந்து நாங்கள் எப்போதும் அவரை தான் ஆதரிப்போம். இருந்தால் அவர் கேட்கிறார் என்ற காரணத்தினால் நாங்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்ற அடிப்படையில் நாங்கள் உறுப்பினராக சேருவதற்கு நாங்கள் விரும்புகிறோம் என்று சார். ஒட்டுமொத்த குடும்பம் கிட்டத்தட்ட 8 நபர்கள் நம்முடைய ஓரணியில் தமிழ்நாடு என்ற உறுப்பினர்கள் என இணைந்திருக்கிறார்கள். மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறது. போகிற இடமெல்லாம் வரவேற்பு மிக அதிகமாக இருக்கிறது. தேர்தல் நேரத்திலே நாம் போவோம், அவசரமாக வாக்கு சேகரித்து விட்டு அவரை சந்தித்து விட்டு அப்படியே வந்து விடுவோம். இந்த முன்னெடுப்பு என்பது நம்முடைய தலைவர் அவருடைய முன்னெடுப்பு என்பது மிகவும் ஆரம்பத்திலே ஒரு சங்கடமாக நமக்கு தெரிந்திருந்தாலும் இப்போது மிகவும் அது பயனுள்ளதாக மக்களுடைய வரவேற்பு மிகவும் அதிகமாக இருக்கிறதுனால் தினந்தோறும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. வேற எந்த வேலையும் எங்களுக்கு செய்ய விருப்பம் இல்லை. இப்போது இதை வீடு வீடாக சென்று எல்லோரும் உறுப்பினராக்குவது, அவர்களிடத்துல உரையாடல் செய்வது, இது போன்ற நிகழ்வுகள் நடக்கும்போது தேர்தல் நேரத்துல எந்த பயமும் இருக்காது, எந்த சுமையும் இருக்காது என்ற அடிப்படையில 26ஆம் ஆண்டு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தளபதியார் தான் மீண்டும் முதலமைச்சராக வேண்டும் என்று எல்லோரும் விரும்புவதை 2 நாட்களாக நான் எங்களால பார்க்க முடிகிறது. நிச்சயமா சார். இப்ப நீங்க சொன்னீங்க, நீங்க இருக்கிற இடத்துல அந்த குறிப்பிட்ட பகுதியை சார்ந்த நபர் வந்து இதுக்கு வரைக்கும் எந்த கட்சியிலும் இல்ல, ஆனா இந்த முறை திமுக இணைந்து இருக்கிறார் அப்படின்னு. அப்ப அவர் முன்வைக்கக்கூடிய காரணங்கள் என்ன? இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு முதலமைச்சருடைய ஆட்சியில, அதனால நாங்க சேர்றோம்னு அவங்க எந்த விஷயத்த சொன்னாங்க சார்? முதலமைச்சர் சொல்லுங்க. ஆமா, பாஜக என்கிற பாசிச இயக்கம் மதத்தின் பெயரால் நம்மை பிளவுபடுத்த பார்க்கிறார்கள். ஆனா ஐயா ஸ்டாலின் அவர்கள் எல்லோருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையில எல்லோரும் சமமாக பார்க்கக்கூடிய தலைவராக முதலமைச்சராக அவர் திகழ்கிறார். ஏன்னா அவர் இருக்கிறவரை எங்களுக்கு எந்த விதமான அச்சமும் இல்லை. சிறுபான்மை மக்கள், நாங்கள் அதுவும் கிறிஸ்துவ மக்கள் அதிகமாக முழுக்க 100 விழுக்காடு நாங்கள் தளபதியை தான் நம்பி இருக்கிறோம், எப்போதுமே நம்பி இருக்கிறோம், அவரை தான் நாம் ஆதரிக்கிறோம். ஆனால் ஓரணியில் தமிழ்நாடு என்று சொல்லி நீங்கள் வந்தபோது நாங்கள் அவரோடு இணைந்து பணியாற்றுவது, ஓரணியில் அவருக்கு பலத்தை ஊட்டுகிறவர்கள் இருப்பதற்கு எங்களுக்கு நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று சொல்லி அவர் ஒட்டுமொத்த குடும்பம், அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், மருமகள் எல்லாவற்றையும் உறுப்பினராக்கி இங்க அவர் அந்த சர்ச்சில் தான் நான் இப்போது அமர்ந்து கொண்டிருக்கிறேன்.
நிச்சயமா சார், முதலமைச்சர் அவர்கள் சொல்லும்போது மண் மொழி மானம் காக்க அப்படின்ற மாதிரி தான் அந்த பிரச்சாரத்தை வந்து முன்னெடுத்து வச்சாங்க. இப்போ நீங்க சொன்னீங்க சிறுபான்மையினர்களுக்கு பாதுகாவலராக முதலமைச்சர் இருக்கிறார் அப்படின்னு இவங்க சொன்னாங்கன்னு. ஒரு பக்கம் பாஜக நிதி கொடுக்கறது இல்லை, கீழடி ஆய்வுகளை அங்கீகரிக்கிறது இல்லை அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. இதை எல்லாமே மக்கள் புரிந்து வைத்திருக்கிறாங்களா? இல்ல கண்டிப்பா அந்த பள்ளிக்கூடங்கள் கல்வித்துறைக்கே அவர்கள் பணம் கொடுக்காமல் புறக்கணிப்பது என்பது அதிகமாக நல்ல போய் சேர்ந்திருக்கிறது. எனவே மத்திய அரசு பணம் தரவில்லை என்றாலும் மாநில அரசின் முதலமைச்சர் இதை சமாளிக்கிறார். அதுவும் குறிப்பாக அவர் 10,000 கோடி கொடுத்தாலும் கூட அதுக்கு நான் கையொப்பம் விட மாட்டேன் என்று முதலமைச்சர் சொன்னது இங்கெல்லாம் அவர்களுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் கூட நம்முடைய சாதாரண பள்ளிக்கூடத்தில் படிக்கிறார்கள். அவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. முதலமைச்சர் தான் அதை செய்கிறார் என்ற அளவில் அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அவருடைய மனைவி வந்து உரிமை தொகை வாங்கி கொண்டிருக்காங்க. உங்க வீட்டுல ஏதாவது பலன் கிடைத்திருக்கிறதா என்ற கேள்வி எழுப்புவது, என் மனைவி உரிமை தொகை பெறுகிறாள். இவர் ஊழியம் செய்கிறார். அவர் மனைவி வந்து 1000 ரூபாய் உரிமை தொகை பெறுகிறார். அவருடைய மகன் வந்து கூலி வேலைக்கு போகிறார். அவருடைய மருமகளும் இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை பெறுகிறார்கள். இந்த குடும்பத்தில் மிகப்பெரிய அவர் பலனை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். அதுவும் இவர் சொல்லுகிறார், நான் ஊழியம் செய்கிறேன், எங்களை சமாளிக்கிறோம். இது எங்களை விட ஏழ்மையானவர்களுக்கு இந்த 1000 ரூபாய் தொகை மிகப்பெரிய தொகையாக இருக்கும். நிறைய பேர் குடும்பங்களிலே பிள்ளைகள் குடித்து விட்டு தாயை கூட கவனிக்காமல் இருக்கிறார்கள். அந்த தாய்க்கு இந்த 1000 ரூபாய் கொடுக்கிற ஒரு மகனாக அருமையான முதலமைச்சர் திகழ்கிறார். அந்த தாய்க்கு அந்த 1000 ரூபாய் என்பது எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நான் உணர்கிறேன் என்று அந்த ஊழியத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பாஸ்டர் அவர்கள் இதை தெரிவிக்கிறார்கள். நிச்சயமா சார், முதலமைச்சருடைய இலக்கு என்பது வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு அப்படிங்கிறது தான். நம்ம அது கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் மிக எளிமையான ஒன்றாக இருக்கும் நினைக்கிறீங்களா? 200 ஈஸியா வந்துடலாம் நினைக்கிறீங்களா நம்ம மக்களுடைய இந்த எழுச்சியை பார்க்கும்போது? இல்ல, அதுல எந்த வித மாற்று சிந்தனையும் இல்லை. ஆனா தேர்தல் என்று வரும்போது எல்லோரும் களத்துல வருவார்கள். தேர்தல் என்ற போது பல ஊடகங்கள் பல மாதிரியான செய்திகளை தெரிவிக்கும். ஆனால் இவர்கள்லாம் செய்திகளாக அல்லது ஊடகங்கள பரப்புரை செய்வர்களாக தான் இருப்பார்கள் தவிர மக்களுடைய அடித்தட்டு மக்களுடைய நாடி பிடித்து இருக்கக்கூடிய கட்சியாக திமுக இருக்கிறது. திமுக இயக்கம் இருக்கிறது. அவர் முதலமைச்சர் நம்முடைய தலைவர் இருக்கிறார். அவர் வழியில சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர் பெருமக்கள், கிளை செயலாளர், நகர செயலாளர், ஒரு சேர்மன் எல்லாமே அடித்தட்டு மக்களோடு ஒன்றிணைந்து இருக்கிறார். அதுவும் குறிப்பாக அங்கொன்று இங்கொன்றுமாக ஒரு சில வேறுபாடுகள், மனமாச்சரியங்கள், கொஞ்சம் வேதனைகள் இருந்தாலும் கூட இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற திட்டத்தின் அடிப்படையில் அதெல்லாம் இப்போது மறந்து விட்டது. எல்லோரும் வேகமாக அந்த பணியை செய்கிறார்கள். வீடு வீடாக போகிறார்கள். எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். நிச்சயமா சார், பரபரப்பான அந்த பயணம். அதற்கிடையில வந்து எங்களுடைய நேர்காணல், உங்களுடைய பயணத்தை நீங்க தொடர்ந்து செய்யலாம். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி கிருஷ்ணசாமி. இங்க இருக்கிறவருடைய ஒரு உறுப்பினராக சேர்ந்து நீங்க ஒரு நிமிஷம் நீங்க பேசலாமா? கண்டிப்பா பேசலாம். வணக்கம் அம்மா. வணக்கம், கேக்குதுங்களா? அம்மா வணக்கம். வணக்கம் சார். உங்களுடைய பேருங்கம்மா? ஜெனியா. ஓகேம்மா, இப்போ என்ன ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற முன்னெடுப்புக்காக சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ அங்கே வந்து வந்திருப்பாங்க. நீங்க எப்படி பார்க்குறீங்க முதலமைச்சருடைய செயல்பாடுகளை, திமுக அரசுடைய செயல்பாடுகளை எப்படி பார்க்குறீங்கம்மா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு சார். எங்களை தேடி வீடு தேடி வந்து எங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன வேணும் எல்லாத்தையும் கேட்குறாங்க. எல்லாமே கரெக்டா தான் சார் இருக்கு. எந்த திட்டம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? முதலமைச்சர் நிறைய திட்டங்களை செயல்படுத்துறாங்க, எதன் மூலமா பயனடைகிறீங்க, பிடிச்சிருக்கு? அவர் அனுப்பின எல்லா திட்டத்திலயும் பயன் நிறைய இருக்கு சார். அது முக்கியமா மகளிர் திட்டம் ரொம்ப உதவியா இருக்கு சார் எங்களுக்கு. கலைஞர் மகளிர் உரிமை தொகை சொல்றீங்களோ, 1000 ரூபாய்? 1000 ரூபாய் வாங்குறேன் சார். கலைஞருக்கு அவருடைய பெயருக்கும் நாங்க நன்றியா இருக்கோம் சார். ஓகேம்மா, அதே மாதிரி விடியல் பயணத்துல போறீங்களா? பேருந்து பயணம் வந்து கட்டணம் இல்லா பயணம். போறோம் சார். அதுவும் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் சார் இருக்கு. நிச்சயமாமா. இப்ப நிறைய நிதிகள்லாம் கொடுக்கறது இல்ல ஒன்றிய பாஜக அரசு. அதுக்கு இடையிலையும் முதலமைச்சர் இவ்வளவு சமாளித்து செய்யறாங்க அப்படிங்கறது தெள்ளந்தெளிவா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் புரியுதா? புரியுது சார். எல்லாரும் இருக்கும்போது இவரு மக்களை நினைத்து மக்களுக்கு தேவையானதை செய்யறது தான் சார். எல்லாமே நிறைவேறுது சார். ஓகே, ரொம்ப நன்றிங்கம்மா. உங்களோட பேசுனதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. கிருஷ்ணசாமி சார், நீங்க சொன்னது எந்த அளவிற்கு வந்து களத்துல இருந்து ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கறத தெளிவா எங்களுக்கு வந்து உணர முடியுது. ரொம்ப நன்றி கிருஷ்ணசாமி சார். நன்றி. நன்றிங்க. நன்றி சார்.
ராஜா தமிழ்மாறன், அதாவது நம்ம பல்வேறு பகுதிகளிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு என்ன இப்போ கேள்வினா, 2026 வர்றது வந்து ஒன்றிய அரசுக்கும் திமுகவுக்கும் இடையிலான ஒரு தேர்தலா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. ஏன் நம்ம அவங்களை நிறைய ப்ரொஜெக்ட் பண்ணுறோமோ, அதிமுக விட அதிகமாக அவங்கள பற்றி பேசுகிறோமோங்கிற கேள்விக்குள்ளே போக வேண்டியது இருக்கே. ஆக்டோபஸாக இருக்கிறது வந்து பாஜக தானே. ஓகே. ஏன்னா அவர்கள் தான் மிகப்பெரிய சேதத்தை செஞ்சுக்கிட்டு வர்றாங்க தமிழ்நாட்டுக்கு. சரி. அவங்களுடைய பழக்கம் மற்ற மாநிலங்கள் போல அவர்களோட கூட்டணியில் யாரெல்லாம் சேர்ந்துருக்காங்களோ அவங்களாம் காலி பண்ணுற வழக்கம் தானே அவங்களுக்கு இருக்குது. ஓகே. அவங்களுக்கு 10 ஆக்டோபஸுக்கு 8 கரங்கள் இருக்குன்னு சொன்னால் அவங்களுடைய கூட்டணியில் இருந்த 8 பேர் யார்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை 3ஆக உடைச்சிருக்காங்க. சரி. பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு 2ஆக உடைச்சதுக்கு முக்கிய காரணம் அப்பா மகனுக்குள்ள சண்டையை உருவாக்குனது அவங்க தான் பண்ணினாங்க. அது மட்டுமல்ல, தேமுதிகவை வந்து சேதப்படுத்தி அதனுடைய கட்சியில் இருந்தவர்கள் எல்லாத்தையும் சிதைச்சது பெரும் பங்கு பாஜகவுக்கு உண்டு. தமாகன்னு ஒரு கட்சி மூப்பனார் ஐயாவால் பெருமளவில் போற்றப்பட்ட ஒரு கட்சி, காங்கிரஸுக்கு பெரிய மாற்றாக இருந்த ஒரு கட்சியை இன்னைக்கு வந்து ஒத்த சீட்டு தன்னோட எம்பி சீட்டுக்காக வந்து முழுக்கமாக கரைச்சிட்டார் அந்த கட்சியை கொண்டு போய் பாரதிய ஜனதாவில். அப்படிதான் நம்ம வந்து வாசனையாவை வந்து சொல்றதுக்கு முடியுது. அந்த ஒத்த எம்பி சீட் அவ்வளோதான் அவருக்கு டார்கெட்டு. அது மட்டுமல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளான ஐஜேகே, ஏசிஎஸ் அண்ணனுடைய கட்சி, இவங்க எல்லாருமே தன்னுடைய சொத்து பாதுகாப்புக்காக ஒரு அரண் தேடி ஓடி போன மாதிரி. ஏன்னா ஒன்றிய அரசுலேருந்து எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, ரெய்டு வந்துடக்கூடாது, தன்னுடைய கல்லூரி நிறுவனங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு அடைக்கலம் போய் இல்லை. நீங்கள் வரிசைப்படுத்தி சொல்கிற விஷயங்களை வச்சு எடப்பாடி சொன்ன ஒரு கருத்தை ஞாபகம் வருது. நீங்கள் பரந்த மனப்பான்மையோட பேசுறீங்களா? மாற்று கருத்து இல்லை. நாங்கள் வந்து 5-6 முறை ஆண்ட கட்சிங்க, பொன்விழா கண்ட கட்சி, எங்கள் கட்சியை காப்பாற்றிக்கிறது எங்களுக்கு தெரியும், அவங்க எப்படி எங்களை விழுங்குவாங்க, நீங்கள் உங்கள் கட்சியை பாருங்கன்னு சொல்கிறாருங்க. அதுக்கு தான் 32 வழக்கு இருக்கு. அவங்களுடைய சகாக்கள் மீது இருக்கக்கூடிய 32 வழக்குகள் விழுங்கினதா தான் அர்த்தம். இப்போ அவர் சொல்ல வேண்டிய கருத்து என்னவா இருக்கணுங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவர் சொல்ல வேண்டியது அவர் ஒரு கருத்தை பதிவிடுறாரு. என்ன சொல்றாருன்னா வந்து கட்சியை அதாவது தமிழகத்தை மீட்போம்னாரு. அப்படி இல்லைன்னா அண்ணா, நீங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் உங்கள் தொண்டர்களை முதல்ல காக்கணும், தமிழகத்தை மீட்போம்னாரு. அண்ணே, உங்கள் கட்சியை நீங்கள் மீட்கணும். இது 2 தான் நீங்கள் சொல்ல வேண்டியது. தயவு செஞ்சு நீங்கள் அந்த அர்த்தத்தில் சொன்னீங்கிறது நிறைய பேருக்கு புரிஞ்சதுனால என்ன ஆகி போச்சுன்னா, பாரதிய ஜனதா மேலேருந்து அமித்ஷா அவர்களோ அல்லது வந்து உயரிய மேல்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்களோ இந்த ஆள் தனியாக இது ஏதாவது போய் பிரச்சாரம் பண்ணி ஏடிஎம்கே காரங்களுக்கு இது நாளைக்கு பின்னாடி பிரிச்சுட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயத்தில் நீ நயினார் நாகேந்திரன் ஐயாவையும் கூட கூட்டிக்கிட்டு போன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்ததுனால இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கட்சி நம்ம இப்போ போகிறோம்னு சொன்னால் நம்ம தலைவர் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாங்க, நம்ம கட்சிக்காரங்க வேலை பார்க்குறாங்க. இவர் 7ஆம் தேதியிலேருந்து போகிறாருன்னு சொன்னால் இவர் எப்படி போகணும்னா, இவர் போய் இவங்க கட்சிக்காரங்களை ஊக்கப்படுத்திட்டு வரணும். இவர் என்ன சொல்கிறாரு, ஐயா நயினார் நாகேந்திரன் அவர்களே, தாங்களும் வாருங்கள், எங்களோட பிரச்சாரம் கூட்டணி தர்மம் சார், கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க இணக்கமா இருக்கிறாங்க இல்லையா? அப்ப நீங்க கூப்பிட்டுருந்தீங்கன்னா மீதி எல்லாரையும் உள்ள கூப்பிட்டுருக்கணும். நீங்க யாரையுமே கூப்பிடலையே. அப்ப நீங்க உங்க முதலாளியை மட்டும் கூப்பிட்டுருக்கீங்க. அதாவது டெல்லி முதலாளிக்கு இங்க இருக்கிற ஒரு மேனேஜர் இருக்காரு, அவரு இல்லாம நீ போகக்கூடாது, நீ தனியா போய் நீ நாளைக்கு நீ வந்து ஒரு பிரச்சாரத்தை பண்ணிட்டு நீ வந்து எங்க கட்சியை நுழையறதுக்கு வழி இல்லாம மறுபடியும் ஏதாவது நீ, ஏன்னா துரோகத்தின் உச்சம் வந்து எடப்பாடி பழனிசாமி ஐயா இருந்திருக்காரு. கடைசி நேரத்துல இதை ஏதாவது கழுத்து அறுத்துட்டாருன்னா அதனால இன்னையிலிருந்தே நீ கூட தான் இருக்கிற அப்படிங்கிறத தெளிவாக்குறதுக்காக பாரதிய ஜனதாவினுடைய திட்டம் இன்னையிலிருந்தே நீ கூட தான் போயாகணுங்கிறதுக்கு தெளிவா சொல்லிதான் அந்த நயினார் நாகேந்திரன் அவர்களை இணைச்சு கொண்டு போற. அப்ப தெளிவா தெரியுது தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ் இனத்துக்கு யார் எதிரிகள் அப்படிங்கிறது இன்று பாரதிய ஜனதாவோடு சேர்ந்தவர்கள் அப்படிங்கறது நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. போலரைசேஷன் அவ்வளவுதான். யார் எதோட பாரதிய ஜனதாவை பற்றி சொல்வதன் மூலமாக அதிமுக பத்தியும் சொல்வதாகத்தான் அர்த்தம். அதிமுகவை தான் அவர் கொண்டு போய் கரைச்சை முடிச்சிட்டாரு. இன்னைக்கு அவர் பேசுறதுக்கே வழி கிடையாது. நீங்க இப்படி சொல்றத பார்த்தா பிஜேபி கொண்டாடுவாங்க, எங்களை 2வது இடம்னு அங்கீகரிச்சிட்டார் ராஜா தமிழ். இல்ல இல்லையே, நான் தான் சொல்றேன், மிகப்பெரிய சரிவை, வரலாற்றில் இல்லாத ஒரு சரிவை இந்த பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி சந்திக்க போகிறது வருகின்ற 2026 தேர்தலில். அது வந்து நீங்க வெல்வோம் 200 அதுக்கு மேலேயே போகும்னு தான் நம்மளுடைய முதலமைச்சர் ஒரு கூட்டத்தை தெரிவிச்சிருக்காங்க. அது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்களேன். அதனுடைய ஒரு பெரும் பங்களிப்பு தான் இந்த ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு திரளுகின்ற ஒரு வாய்ப்பு. ஓகே, அமைச்சர் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். கோவிசெடியன் சார், அதாவது இப்போ வழக்கமா தேர்தல் நெருக்கத்தில் ஒரு பரப்புரைக்கு இல்லை மக்களை சந்திக்கிறதுக்கு போவதற்கும் இப்போ ஒரு 10 மாதங்கள் கிட்டத்தட்ட இடைவெளி இருக்கிறது. இப்போ மக்களை போய் சந்திப்பதற்குமான வித்தியாசம், மக்கள் மறந்துட மாட்டாங்கிற ஒரு கேள்வியை எல்லாரும் வைப்பாங்க இல்லைங்களா? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 2வது, ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவதற்கும் இப்படி வீடு வீடாக திண்ணை பிரச்சாரம் மூலமாக மக்களை சந்திப்பதற்குமான வேறுபாடு என்ன? பொதுவாக ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தனது இயக்கத்தினுடைய கொள்கைகளை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லி உறுப்பினர் சேர்க்கை நடத்தி அந்த கட்சியை பலப்படுத்தி
ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இந்த கட்சியை வழிநடத்துவது என்பது இயற்கையான காரியம். அதுதான் ஜனநாயக வழிமுறையும் கூட. ஆனால் இப்பொழுது தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிற இடர்பாடு என்னவென்றால், ஒரு அரசு மக்கள் செல்வாக்கோடு நாட்டை ஆளுகிற போது, அரசியலமைப்பு சட்டம் முழு அதிகாரத்தை முதலமைச்சருக்கு தந்திருக்கிற போது, அந்த உரிமைகளை பறிக்கிற காரியத்தை, தமிழகத்தோட வளர்ச்சியை குளிதோண்டி புதைக்கிற காரியத்தை, மக்கள் மன்றத்தில் சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட அந்த தீர்மானங்களை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்து நீதிமன்றத்தை நாடி அதற்கான உரிமைகளை பெற்று மாநில உரிமையை நிலைநிறுத்துகிற காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு சாதாரண ஒரு அரசியல் கட்சி, ஒரு ஆளுங்கட்சி என்ற நிலையை கடந்து இந்த மண்ணை காப்பாற்ற வேண்டும், மக்களை காப்பாற்ற வேண்டும், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்ற வேண்டும், மொழியை காப்பாற்ற வேண்டும், தமிழருடைய கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற நிலைக்கு இன்றைக்கு தமிழகம் தள்ளப்பட்டிருக்கிற ஒரு அவநிலை இருக்கிறது. நாட்டை ஆளுகிறோம் என்பது பெருமை, நலத்திட்ட உதவிகள் வழங்குகிறோம் என்பது பெருமை, சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றி இருக்கிறோம் என்பது பெருமை. ஒன்றிய அரசு நிதி தரவில்லை என்றாலும் இவ்வளவு இடர்பாட்டிலும் அகில இந்திய அளவில் தமிழகத்துடைய பொருளாதார வளர்ச்சி, சராசரி வளர்ச்சி முதலிடத்தில் இருக்கிறது என்பது எப்படி நிதியாண்மையை கையாளுகிறார் முதலமைச்சர் என்பதற்கு சான்று. இது ஒரு புறம் இருந்தாலும், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பொழுதே ஒரு அரசாங்கத்தை ஒன்றிய அரசு இந்த கோணத்தில் எல்லாம் வஞ்சிக்கிறதே என்ற கோபம், வெறுப்பு மக்கள் மத்தியில் உண்டு. இதை பரப்புரை மூலமாக தான் உணர்த்திட முடியும். அதற்கு துணை போகிற சில கட்சிகள், அதுதான் வேடிக்கை. எதிரிகளாக இருந்தால் பரவாயில்லை, நம்மிடம் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சார்ந்த திராவிடம் என்று சொல்லுகிற பெரியார் அண்ணா பெயரளவுக்கு கொடியில் படுத்துகிற அதிமுக போன்ற கட்சிகளே பாசிசத்துக்கு துணை போவது எந்த வகையில் நியாயம் என்பதை மக்களிடத்தில் உணர்த்த வேண்டிய கடமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு. எனவே போலிகளையும் துரோகிகளையும் அடையாளம் காட்ட வேண்டிய கடமை இந்த தருணத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்டு. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், பாராளுமன்ற தேர்தலில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி சொன்னார், 2026 தேர்தலிலும் பாஜகவோடு கூட்டு இல்லை சொன்னாரா இல்லையா? ஆக பாராளுமன்ற தேர்தலில் பாஜக இல்லை என்று சொல்லி நாட்டு மக்களிடம் ஏமாற்றி ஓட்டை வாங்க நினைத்த எடப்பாடி இன்றைக்கு அமித்ஷா பேட்டி தருகிறார், அருகில் உட்கார்ந்து மௌன சாமியாராக, அடிமை எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்து இருக்கிறார் என்று சொன்னால், இந்த வேடத்தை, இந்த அநியாயத்தை, இந்த அடிமைத்தனத்தை, இந்த முதுகெலும்பற்ற தன்மையை எப்படி மக்கள் பார்க்கிறார்கள் என்பதையும் மக்கள் புரிந்திருக்கிறார். அதனால்தான் இன்றைக்கு ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைமையில் திமுக தலைவர் எடுத்திருக்கிற அந்த முன்னெடுப்புகளுக்கு ஒட்டுமொத்த கட்சியும் ஆதரவு. திராவிட சிந்தனையாளர்கள் ஆதரிக்கிறார்கள், தமிழ் மொழி பற்றாளர்கள் ஆதரிக்கிறார்கள், மாநில உரிமை மீது அக்கறை உடைய தமிழர்கள் ஆதரிக்கிறார்கள், பெண்கள் நலத்திட்டத்தால் ஆதரிக்கிறார்கள், சிறுபான்மை மக்கள் பெருமளவில் இதை ஆதரிக்கிறார்கள், இஸ்லாம் மக்கள் இதை பெருமளவில் ஆதரிக்கிறார்கள். எனவே எந்த நிலையில் பார்த்தாலும் ஒட்டுமொத்த சமூகமே நம்முடைய தலைவர் ஆதரிக்கிற சூழல் ஏற்பட்டிருப்பது என்பது சிறப்புக்குரியது. எனவே தேர்தல் நேரத்தில் போவது என்பது தேர்தல் அறிக்கையை சொல்லி வாக்கு கேட்க, இன்னைக்கு நாட்டை, மொழியை, மானத்தை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை, கீழடியுடைய தொன்மையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு, கடமை தமிழருக்கு இருக்கிற காரணத்தால், தமிழர்களின் தலைவர் தளபதிக்கு இருக்கிற காரணத்தால், ஒன்றிய அரசு வஞ்சிக்கிற நேரத்தில், ஒன்றிய அரசு சர்வாதிகார போக்கோடு நம்மை குடிதோண்டி புதைக்க நினைக்கிற நேரத்தில், நாட்டை காப்பாற்ற ஒன்று கூடுவோம் வா என்று ஒரு தலைவர் நினைக்கிறார். அந்த முன்னெடுப்பை திராவிட முன்னேற்ற கழகம் செய்கிறது, நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே தேர்தல் நேரத்தில் பரப்புரை என்பது வேறு, நாட்டின் மொழியை காக்க, இனத்தை காக்க, பண்பாட்டை காக்க, மானத்தை காக்க, மாநில சுயாட்சியை காக்க, சிறுபான்மை மக்களை காக்க இன்னைக்கு ஓரணியில் தமிழ்நாடு என்று நாம் செல்கிற பயணம் என்பது வேறு. நிச்சயமா சார், ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய பயணத்தை தொடரலாம். ஏன்னா நீங்கள் உங்கள் பயணத்தோட இடையில தான் எங்கள்கிட்ட பேசுனீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். மகிழ்ச்சி, இணைந்து எங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு அமைச்சருக்கு நன்றி. நன்றி நன்றி. கார்த்திகா, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பரவலாக மற்ற எல்லா பகுதிகளில் இருந்தும் மக்கள் மத்தியில் பேசின அந்த கருத்துக்களை சொல்கிறாங்க. இப்போ சொன்னது மாதிரியே எல்லாத்தையுமே நம்ம வந்து பண்பாடாக இருக்கட்டும், கலாச்சாரமாக இருக்கட்டும், காப்பாற்றக்கூடிய ஒரு விதம் வந்து எல்லோர் மனதிலும் வந்து எழும்பக்கூடிய ஒரு இதாக இருக்கணும். இப்போ 2026 அது முக்கியமாக அதுக்கு முன்னாடி வந்து பிஜேபி வந்து என்ன சொன்னாங்க, ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே பண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு தான் இதையே முன்வைக்கிறாங்க. இது வந்து முருகர் மாநாட்டிலே அவங்க சொன்ன தீர்மானத்தின் வழியா பார்க்கும் பொழுது மதத்தின் அடிப்படையில ஒரு அரசியலை வந்து கொண்டு வர முற்பட்டு வர்றாங்க. ஆனா நம்முடைய முதல்வர் அப்படின்னு பாக்குறப்ப மத சார்பற்ற, அப்ப இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை பின்பற்றுறாங்க, அதை வந்து பார்க்க முடியுது. இப்ப அதுலயும் முக்கியமா நம்ம உத்தரப்பிரதேசத்துல மகா கும்பமேளால வந்து சொல்லப்பட்ட ஒரு 151 பதிவேடு வந்து வெளியிட்டது. அது
வந்து 2035 எப்படி வந்து கான்ஸ்டியூஷன் மாறும் அப்படின்ற ஒரு இது வந்து இது வெளியிட்டாங்க. அதுபடி வந்துச்சு. அது ஒரு சிலருக்கு தெரியும், தெரியாமலும் இருக்கலாம். அப்ப அதை வந்து அது மாதிரி வரக்கூடாது, அதை வந்து இப்பையிலேருந்து நம்ம எதிர்த்தாதான் அதை வந்து தடுக்க முடியும் அப்படின்ற ஒரு இது வந்து நம்ம முதல்வருக்கு எழுந்ததுனால தான் இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற ஒரு முழக்கத்தை வந்து அவர் வந்து ரொம்ப தீவிரமா எடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து நார்மலா வந்து இது வந்து ஒரு முழக்கம், இதை வந்து போன போக்குல சொன்ன முழக்கம் அப்படின்னு நம்ம பார்க்கவே முடியாது சார். இது வந்து இந்திய ஒரு குடிமகனுக்கான முழக்கம், இது வந்து ஒரு இந்தியாவிற்கான முழக்கம் அப்படின்ற ஒரு பார்வையில தான் நம்ம பார்க்கணுமே தவிர இது வந்து தனிப்பட்ட முறையில உறுப்பினர் சேர்க்கை இது தனிப்பட்ட அப்படி வந்து இது வந்து பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இது கிடையாது. அதுதான் சார் இன்னொரு விஷயம். அந்த தனிப்பட்ட முறை அந்த தீர்மானங்கள் சொன்னாங்க இல்லையா, அந்த தீர்மானங்களை ஒட்டியே வந்து பிஜேபி ஒன்றிய அரசு எதை முன்வைக்க முயற்சி செய்கிறது என்பதை வந்து இன்றைக்கே வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து அதை வந்து சிந்திக்கக்கூடிய ஒரு விதத்துல வந்து இருக்கணும் அப்படின்றதுதான் தனிப்பட்ட முறை. நிச்சயமா அந்த சிந்தனையும் மக்கள் மத்தியில் இருக்கிறதாகவும் தான் கிரவுண்ட்ல இருக்கவங்க சொல்றது. இப்ப நம்ம தெரியும். நிச்சயமா ராஜதமிழ் நிறைவான கருத்து சுருக்கமா ஒரு முக்கியமான கவனமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குது. இப்போ பஞ்சாப்லேயும் ராஜஸ்தான்லேயும் வந்து பல்வேறு இடங்களில் சிந்து சரஸ்வதி நதி ஓடியதற்கான ஆதாரங்கள் இருப்பது போன்றது ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கான முயற்சி பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கிறது. அதை யார் செய்கிறாங்கன்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய தலைமை இயக்குனர் யதுவீர் சிங் ராவத். இவர் யாருன்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டாக இருந்தவர். ரிட்டையர் ஆகி 7 வருஷம் ஆகுது. ரிட்டையர் ஆன பிறகு 7 வருஷம் இவரை வச்சு வேணுங்கிறதுல எல்லாத்துலேயும் கையெழுத்து போடுற ஒரு நிலையில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அவர் மட்டும் இல்லை, துணை இயக்குனராக யார் இருக்காங்கன்னு சொல்லி சொன்னால் அலோக் திரிபாதின்னு இருக்கார். அவரும் குஜராத்திலேருந்து வந்தவர் தான். அவர் யாருன்னு சொன்னீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, மும்பையில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு துவாரகையை தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு நபர். அப்போ இவங்களுடைய நோக்கம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால், கீழடியையும் நம்மளுடைய தொன்மையையும் நிறுத்தி வைத்துவிட்டு அதற்கு முன்னாலே சிந்து சரஸ்வதி நாகரிகம் இருந்தது அப்படிங்கிற ஒரு கதையை, ஒரு புருடாவை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்கின்ற கூடுதல் செய்தி நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா அப்படி ஒன்று இல்லைங்கிறதுக்கு பல்வேறு வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப இப்படிப்பட்ட ஏமாற்று வேலைகளில் பாரதிய ஜனதா ஈடுபட்டு கொண்டு இருக்கிறது. அதற்கு உறுதுணையாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இங்கு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத வேதனைக்குரிய விஷயம். ஆக மொத்தத்தில் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். நம்மளுடைய தலைவர் அடிக்கடி சொல்றாங்க, இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கின்ற வரை இது எதுவும் நடக்க அனுமதிக்க மாட்டேன். இந்த மக்களை பாதுகாப்பதில் முதல் ஆளாக, முதன்மை போர் வீரனாக இருந்து அரணாக நின்று நம்மை பாதுகாக்கிறார். இது எல்லாம் நமக்கு பெருமையான விஷயம். மொழி பாதுகாப்பாக இருந்தாலும் சரி, மானம் பாதுகாப்பதாக இருந்தாலும் சரி, தமிழர்களுக்கு ஒட்டுமொத்த தலைவராக இன்று அவதரித்திருக்கிறார் என்றுதான் கிட்டத்தட்ட சொல்லணும். அந்த உரிமை எடுத்திருக்காரு. மிக்க மகிழ்ச்சியா இருக்கு இந்த செய்தியை பகிரும் பொழுது. கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி ரொம்ப நிறைவாக இருந்தது. முதலமைச்சருடைய நோக்கம் எந்த அளவுக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. பங்குண்ட விருந்தினர் அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.